إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد ضل ضلالا بعيدا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ. وقال الله تعالى عز وجل في موضع آخر يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى عز وجل فذكر وذكر وإن الذكرى تنفع المؤمنين. وقال نبينا صلى الله عليه وسلم بلغ عني ولو آية. رواه أحمد. நிச்சயமாக எல்லாம் புகழும் அல்லாஹ்விற்கே உரியது. அவனை நாம் புகழ்கிறோம், அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம். இன்னும் அல்லாஹ்விடத்தில் நாம் பாவமன்னிப்பும் கோருகிறோம். எங்களுடைய கெட்ட எண்ணங்களை விட்டும் கெட்ட செயல்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். அல்லாஹ் யாரை நேர்வை காட்டினானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவர்களை நேர்வை காட்டுவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு இணை துணை வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். இன்னும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய ஒரு தூதன் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். காரியங்களை மிக மிக கெட்டது, மார்க்கத்தின் பேரில புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியமும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகட்டும் நாளை மறுமையிலே நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பின் ஆரம்பத்திலும் சஹாபாக்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை நினைப்பார்கள். இந்த பொன்மொழியை நான் வைத்து இந்த ஜும்மாவை தொடங்குகின்றேன். அன்பிற்கினியவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் உதயும் நாட்களிலேயே ஜும்மா நாள் மிகச் சிறந்த நாளாகும். ஏன் என்று சொன்னால் அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். இன்னும் ஜும்மா நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பாவத்திற்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்கினான். இன்னும் ஜும்மா நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைக்கப்பட்டார்கள்.
அதே போல் ஜும்மா நாளில்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து இந்த பூமிக்கு இறக்கி வைத்தான். அதே போல் மறுமை நாளானதும் ஜும்மா நாளில்தான் நிகழும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக ஜும்மா நாள் வந்தாலே அனைத்து படைப்பினங்களும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்குமாம், அல்லாஹ் இந்த ஜும்மா நாளிலே மறுமை ஏற்படுத்தி விடுவானோ என்பதாக. ஆனால் 2 படைப்பினங்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று நபிகளார் அவர்கள் கூறினார்கள். அந்த 2 படைப்பினங்கள் யார் என்று சொன்னால் மனித படைப்பினமும் ஜின் படைப்பினமும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போல இன்னொரு பொன்மை இருக்கிறது. அல்லாஹ் இந்த உலகத்தை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு, எப்படி அல்லாஹ் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ் அனைவர்களுடைய விதியும் அல்லாஹ் படைத்து விட்டான். ஒவ்வொருவருடைய விதி அல்லாஹ் நியமித்து விட்டான். இவர் எப்படி இருப்பார், இந்த உலகத்தில் வாழும்போது அவனுடைய வாழ்வாதாரம் என்ன, அவனுடைய ஆயுட்காலம் என்ன, அவனுடைய ரிஸ்க், அவன் இருக்கக்கூடிய அனைத்து சம்பவங்கள், செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே முன்பே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விதிதான் நாம் லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்று கூறுகிறோம். அல்லாஹ் விடுத்து பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏடுகள். ஆக அல்லாஹ் என்ன செய்தான் என்று சொன்னால், இந்த உலகம் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு முதலாவதாக ஒரு எழுதுகோலை படைத்தான். எழுதுகோலை படைத்து விட்டு அல்லாஹ் கட்டளையிட்டான் எழுதுவீராக என்பதாக. ஆக அந்த எழுதுகோல் கேட்டது, அந்த பேனா, அந்த எழுதுகோல் கேட்டது, அல்லாஹ் நான் என்ன எழுதுவது என்ற கேள்வி கேட்டது. அப்போது அல்லாஹ் கூறினான், மறுமை நாள் வரைக்கும் நிகழக்கூடிய அனைத்து சம்பவங்களையும் எழுதுவீராக என்று கட்டளையிட அந்த எழுதுகோலும் எழுதியது. அந்த எழுதிய ஏட்டுக்கு பேர் தான் லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்று கூறுகிறோம். அல்லாஹ்விடத்திலே 7 வானங்களுக்கு மேல் பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏடுகள், அதிலே தான் நம்மளுடைய ஒவ்வொரு விதியும் அடைந்தாலே படைக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இந்த உலகத்திலே நம்மளுக்கு ஏதேனும் நன்மை வந்தாலும் சரி அல்லது தீமை நடந்தாலும் சரி, சுக்க துக்கங்கள், சந்தோஷங்கள், வேதனைகள் எங்களுக்கு இந்த உலகத்தை நடந்தால் அதை எதை சார்ந்தது? அல்லாஹ் ஆல்ரெடி முன்பே எழுதியிருக்கக்கூடிய அந்த விதியின் பிரகாரமாக தான் நடக்கிறது. ஆகவே தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு மூமினுடைய ஒரு விஷயத்தை எனக்கு ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கிறது. என்ன என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு மூமினை சில நேரங்களிலே சந்தோஷப்படுத்துகிறான், சில நேரங்களிலே துக்கம், அதாவது வேதனையை கொடுக்கிறான். அந்த நேரத்திலே எப்படி நடக்கிறான் ஒரு மூமின் என்று சொன்னால், அவனுக்கு அல்லாஹ் ஏதேனும் சந்தோஷங்களை கொடுத்தால் அதிலே அவன் அல்லாஹ்விற்கு ஷுக்ர் செய்கிறான், நன்றி செலுத்துகிறான். அதன் மூலமாகவும் அவனுக்கு நன்மை கிடைக்கிறது. பிறகு அல்லாஹ் ஒரு சில விஷயங்கள் மூலமாக அவனுக்கு சோதிக்கிறான், வேதனை தருகிறான், அதில் அவர் சபூர் செய்கிறான். ஆகவே அதன் மூலமாகவும் அவனுக்கு நன்மை கிடைக்கிறது. ஆக சந்தோஷங்கள் நடந்தாலும் சரி, துக்கங்கள் நடந்தாலும் சரி, ஒரு மூமினுக்கு நன்மையாகவே தவிர வேறு எதையும் அவன் பெற மாட்டார் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக நாம் அனைவரும் மூமின்களாக இருக்கிறோம். எங்களுக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கையில சம்பவங்கள் எவ்வளவு இருக்கிறது. ஆகவே மறுமை நினைவூட்டும்படியாக இந்த ஒரு பொன்மை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு நம்மளுக்கு நடக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் முன்பு எழுதியை தவிர வேறு எதுவும் நடக்கவில்லை என்று நம்மளுடைய ஈமான் இருக்க வேண்டும். ஆகவே தான் ஈமானுடைய ஒரு பகுதியாக கத்ர், விதி என்று இருக்கிறது. வல் கத்ர் அகைரிஹி வ ஷர்ரிஹி, நன்மையும் தீமையும் என்று இருக்கிறது. ஆகவே அதன் மீது நாம் ஈமான் வைக்க வேண்டும். ஆக அன்பிற்கினே அவர்களை, இந்த ஜும்மாவிலே என்ன தலைப்பு என்று சொன்னால், இஸ்லாமிய பார்வையிலே வேதனைகளும் அதே போல தண்டனைகளையும். ஆக வேதனைகள் என்று சொன்னால் ஃபித்னா, குழப்பங்கள். இதற்கு 2 அர்த்தம் இருக்கிறது. அதாவது அரபு மொழியில ஃபித்னா என்று சொன்னால் வலகத் ஃபதன்னல் லதீன மின் கப்லிஹிம், இப்படி என்று அல்லாஹ் குர்ஆனிலே பல விஷயங்கள் பல இடங்களிலே ஃபித்னா என்று சொல்லி ஆரம்பிக்கிறான். ஆக ஃபித்னா என்பதற்கு 2 அர்த்தம் இருக்கிறது. ஒன்று குழப்பங்கள், இன்னொன்று அல்லாஹ் அவனுக்கு சோதிக்கக்கூடிய சோதனைகள். சோதனைக்கும் ஃபித்னா என்றுதான் கூறப்படும். ஆக 2 விஷயங்கள் இருக்கின்றன. இந்த ஜும்மாவில் நான் பார்க்க போகிறது என்ன என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை எப்படி சோதிக்கிறான், அந்த சோதனையிலே எப்படி பொறுமை காக்க வேண்டும், பிறகு நபிமார்களுக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த சோதனைகள், அதில் என்னென்ன விஷயங்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ் என்று சொன்னால், ஸஹீஹுல் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم تورد الفتن على القلوب كالحصير عودا عودا. ஃபித்னாவை பற்றியான ஒரு பாடம் சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய இந்த ஹதீஸ். கூறுகிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தூரதுல் ஃபித்ன் அலல் குலூபி கல் ஹஸீரி ஊதன் ஊதன், அதாவது மறுமை நாள் வரைக்கும் அந்த மறுமை நாளுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு
ஃபித்னாக்கள் எதன் மூலமாக காண்பிக்கப்படும் என்று சொன்னால் தூரதுல் ஃபித்ன், ஃபித்னாக்கள் காண்பிக்கப்படும். அல்லல் குலூபிக்கல் ஹஸீரி ஊதன் ஊதன், அவர்களுக்கு இதயங்கள், அவர்களுடைய இதயங்கள் மோகம் கொள்வதற்கான ஒரு, அதாவது செவ்வக வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மூலமாக காணப்படும். ஹசீர், ஹசீர் என்று சொன்னால் ரெக்டாங்கல், செவ்வக வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதன் மூலமாக மக்களுக்கு ஃபித்னாக்கள் காண்பிக்கப்படும். ஊதன் ஊதன், அது இரண்டு கோடுகளை எட்டக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக செல்போன், லேப்டாப், டிவி, தியேட்டர் என்று கூறவில்லை, மாறாக அடையாளமாக கூறியிருக்கிறார்கள். ஹசீர் போன்ற, பாய் போன்றிருக்கக்கூடிய ஒரு பொருள் மூலமாக காண்பிக்கப்படும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய இந்த வார்த்தை என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். எங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து அந்த பொருட்களும் ஃபித்னாக்கள் எதன் மூலமாக காண்பிக்கப்படுகிறது? இது போன்றிருக்கக்கூடிய ஒரு செவ்வக வடிவத்தில் தான் காண்பிக்கப்படுகிறது. ஆக அன்பிற்கினர்களே, இந்த விஷயத்தை, இந்த ஹதீஸுடைய அர்த்தத்தை தொடர்ச்சி வருகிறது. பாருங்கள் எந்த அளவுக்கு ஆச்சரியத்திற்குரியதாக இருக்கிறது என்று. ஆக ஃபைய கல்பின், அந்த இதயம், அதன் மூலமாக ஃபித்னாக்கள் காண்பிக்கக்கூடிய அந்த தருணத்திலே எந்த ஒரு இதயம், எந்த ஒரு கல்பு அதனை விட்டு தவிர்த்திருக்கிறார்களோ, இது மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி அதனை விட்டு இது பாவம் என்று தவிர்த்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய இதயம் என்ன நடக்கும் என்று சொன்னால், அவர்களுடைய இதயத்துல வெள்ளை புலிகள் வைக்கப்படும். அதே போல இது போல அவர் பாவங்களை விட்டு தவிர்த்து கொண்டே இருந்தால் ஒரு நேரத்திலே அந்த வெள்ளை புலிகள் வைத்து 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 அந்த கல்பு முழுவதுமாக வெள்ளை வெள்ளை என்று ஆகிவிடும். அதாவது தண்ணி எப்படி ஒரு கண்ணாடி போன்றதாக ஒரு சுத்தமாக இருக்கிறதோ அது போல அவருடைய இதயம் ஆகிவிடும். பிறகு என்ன நடக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் அவனுக்கு நன்மையான காரியங்களை தவிர வேறு எந்த ஒரு விஷயத்திலும் அவனுக்கு ஈடுபடுவதற்கு அந்த ஒரு தருணத்தை ஏற்படுத்த மாட்டான். ஆக இந்த ஒரு விஷயம் வந்து இதுல நடக்கும். அதே போல யாருடைய இதயம் தீமை பக்கம் அதிகமாக, அந்த ஃபித்னாக்கள் காண்பிக்கப்படும் தருணத்திலே தீமை பக்கம் அதிகமாக முன்னேறி கொண்டே செல்கிறார்களோ, தீமை செய்ய செய்ய அவர்களுடைய இதயத்துல கரும்புள்ளிகள் வைத்துக் கொண்டே வரப்படும். பிறகு ஒரு நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த கல்பு முழுவதும், அந்த இதயம் முழுவதும் கருமை நிறமாக மாறிவிடும். பிறகு எந்த ஒரு குர்ஆனுடைய ஹதீஸுடைய விஷயங்கள், போதனைகள், அந்த உபதேசங்கள் எதுவுமே அந்த கல்வி ஏற்றுக்கொள்ளாது. ஒரு பொதுப்போக்காக அதனை அப்படியே இந்த காதில் கேட்டு அப்படியே விட்டு விடுவார்கள். அந்த மாதிரியான மக்கள் ஒருபோதும் நேர் வழி பெற மாட்டார்கள் என்று இந்த ஹதீஸ் இருக்கிறது. ஆக அன்பிற்கினர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஒரு ஹதீஸ் என்பது இப்போது நாம், அதாவது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸ் இப்போது உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆக ஃபித்னாக்கள், குழப்பங்கள், சோதனைகள் என்பது எங்களுக்கு இதன் மூலமாக காண்பிக்கப்படும். அதே போல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பல சம்பவங்கள் என்ன என்று சொன்னால், நபிமார்களுக்கு நடந்த சோதனைகள். ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், நபி மூலமாக சில தவறுகள் நடக்கலாம். ஆனால் அந்த தவறு எப்படி அது சோதனையா அல்லது தண்டனையா என்பதை புரிந்து கொள்வது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணத்திலே சென்றார்கள். அப்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் பேசிக்கொண்டதை பார்க்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன பேசுகிறார்கள் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள் என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, தந்தையே நீங்கள், அதாவது அல்லாஹ் உங்களை தன்னுடைய கரங்களால் படைத்தான். ஹதீஸில் அது குர்ஆனுடைய வசனம் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய கரங்களால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான் என்பதாக. ஆக அவர்களுடைய சிறப்புகளை எண்ணி காட்டுகிறார்கள். யார்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஆதமே, மூசா, உங்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய கரங்களால் படைத்தான். ஆக மனித இனத்துடைய தந்தையாக இருக்கிறீர்கள். பிறகு சொர்க்கத்திலே நீங்கள் முன்பே சென்று விட்டீர்கள், சொர்க்கத்தை பார்த்து வந்திருக்கிறீர்கள். அந்த ஒரு தவறு செய்யாமல் இருந்தால், எது அந்த அல்லாஹ் தடுத்த அந்த ஒரு விஷயம், அந்த பாவம் செய்யாமல் மட்டும் இருந்தால், அல்லாஹ் விதித்த அந்த வரம்பு மீறாமல் இருந்தால், அந்த பழத்தை நீங்க தொடாமல் இருந்தால், நாம் இந்நேரம் அனைவரும் சொர்க்கத்திலே சொர்க்கவாசியாக இருந்திருப்போமே. இந்த ஒரு உலகத்திலே அனுப்பி வைத்து இந்த மாதிரியான சோதனைகள் வேதனைகள் எல்லாம் நடந்திருக்காதே என்று அவர்கள் கூறக்கூடிய இந்த விஷயம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை நோக்கி, மூசாவே, அல்லாஹ் உன்னிடத்திலே பேசினான். இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த செருப்புகளை எண்ணி காட்டுகிறார்கள். மூசாவே, அல்லாஹ் உன்னிடத்தில் பேசினான், உலகத்தில் இருக்கும் போது அல்லாஹ் பேசினான், இன்னும் உன்னை நபியாக்கினான், உனக்கு என்று தனியாக ஷரியத்தை கொடுத்தான். என்று சொன்னால் அவர் நபி மட்டுமல்ல, ரசூல் என்று சொன்னால் அந்த கூட்டத்திற்கு தனிப்பட்ட ஷரியத்தை, சட்டங்கள் கொடுக்கப்படும். இப்படி ரசூலாக ஆக்கினான் என்று இந்த விஷயங்கள் எல்லாம் கூறிவிட்ட பிறகு அல்லாஹ் கடைசியாக கூறுகிறார், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் விதித்த ஒரு விஷயத்தை நான் எப்படி மீறி செயல்பட முடியும்? அதாவது அவர்கள் வேண்டும் என்று செய்யவில்லை, இருந்தாலும் ஒரு சில சூழ்நிலைகள் காரணமாக அவர் செய்து விட்டார் என்று இந்த ஒரு விஷயத்தை கூறிய பிறகு
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை பார்த்து விட்ட பிறகு சஹாபாக்களை வந்து கூறுகிறார்கள், ஹஜ்ஜ ஆதம மூசா, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் தன்னுடைய பேச்சிலே மிகைத்து விட்டார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய பேச்சிலே சரியாக இருக்கிறார். ஆக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அந்த கருத்தை ஒரு தவறான ஒரு கருத்தாக வைத்து வைத்தார் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி கூறினார்கள். ஆகதான் மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள், அல் கத்ரு ஹுஜ்ஜத்துன் ஃபில் முஸீபத்தி வலைஸ ஹுஜ்ஜத்துன் ஃபில் மஆசி. கத்ர் என்பது, அதாவது தவறு செய்து இது கதிரிலே இருக்கிறது, இது கதிரிலே இருக்கிறது என்று நாம் கூற முடியாது. ஆகவே ஒரு சோதனை நடக்கிறது என்று சொன்னால் அது எப்படி கதிராக ஆக முடியும்? ஆகவே ஒரு சோதனை நம்மளுக்கு நடக்கிறது என்று சொன்னால், அதாவது பாவங்கள் வந்து கதிராக ஆக முடியாது, சோதனைகள் தான் கதிராக ஆக முடியும். ஆக சோதனை நடக்கக்கூடிய அந்த தருணத்திலே கூறுகிறார்கள், அல் கத்ரு ஹுஜ்ஜத்துன் ஃபில் முஸீபத்தி, அல்லாஹ் சோதித்தான் என்று சொன்னால் அதை நாம் கதிர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். வலைஸ ஹுஜ்ஜத்துன் ஃபில் மஆசி, பாவம் செய்துவிட்டு இது கதிரில் இருக்கிறது என்று நாம் கூற முடியாது. ஆகவே தான் நம் அனைவருக்கும் தெரியும், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் ஒருவர் பிடிபட்டு வந்தார் காவலாளிகள் மூலமாக. என்ன என்று சொன்னால், அவன் திருடிய காரணத்தினால் அவர்களை அந்த திருடனை காவலாளிகள் கொண்டு வரப்பட்டு நிப்பாட்டப்படுகிறது. பிறகு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், எதற்காக நீ திருடினாய் என்று கேள்வி கேட்டார்கள் அந்த திருடன். அப்போது அவர் கூறினான், அல்லாஹ் விதியில விதித்திருந்தான், ஆகவே தான் நான் திருடினேன் என்று கூறினான். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், சரி, நீ திருடிய காரணத்தினால் அந்த நிசாப் தாண்டி விட்டது, ஆகவே கை வெட்டப்பட வேண்டும். ஆகவே நீ திருடிய காரணத்தினால் இப்போது உன்னுடைய கை வெட்டப்பட இருக்கிறது, இதுவும் விதியில் இருக்கிறது என்று அந்த தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. ஆக அன்பிற்கிறவர்களே, பாவம் செய்துவிட்டு விதியின் மேல் போட முடியாது. அல்லாஹ் ஏதேனும் எங்களுக்கு சோதனை செய்தான் என்று சொன்னால், நம்மள் அறியாமலேயே ஒரு சூழ்நிலைகள் உருவாகி அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து விட்டது என்று சொன்னால் அதுதான் நாம் ஃபித்னாவா, அதாவது சோதனையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த சம்பவங்கள் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சோதனை கொடுத்தான்? 950 வருடங்கள் அவர்கள் தாவ பணி செய்தார்கள். ஆனாலும் ஒரு சில மக்கள் தான் அவர்களுடைய அந்த பணியை, அதாவது அந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த அந்த அடியார்களாக ஆகிவிட்டார்கள். ஆக அன்பிற்கினவர்களே, அவ்வளவு செய்துவிட்ட பிறகும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒருபோதும் என்ன செய்யவில்லை, விட்டுவிடவில்லை. இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் பல சோதனைகள் வந்தது. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எவ்வளவு சோதனை, அவர்களுக்கு இல்லாத சோதனை அன்பிற்கினவர்களே. ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையில் வரலாறு நாம் எடுத்து பார்த்தால் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு சோதனை ஆரம்பித்து விட்டது. அவர்களுடைய தந்தை ஒரு பூஜாரியாக இருந்தார். பூஜாரியாக இருக்கும்போது அவர்களுடைய அந்த விஷயங்களை அவர் ஏற்றி வைக்கிறார், ஏகத்துவத்தை ஏற்றி வைக்கிறார். இருந்தாலும் தன்னுடைய தகப்பனார் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இவர் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு பயணிக்கிறார். பிறகு இவர்களுக்கு நெருப்பில போடப்படுகிறது. இப்படி பல சம்பவங்கள், பல விஷயங்கள் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவியும் இருந்தாலும் இவர் தன்னுடைய சோதனைகளை வெற்றி அடைந்து கொண்டே வந்தார். ஒரு காலம் வருகிறது, இவர்களுக்கு பிள்ளை பிறக்கவில்லை. பிறகு 80 வயதிற்கு மேல் ஆன பிறகு இவர்களுக்கு ஒரு அல்லாஹ் மகனாக அல்லாஹ் கொடுக்கிறான். பிறகு அந்த மகனையும் அறுத்து பலியிடுவதாக அல்லாஹ் வஹியை அனுப்பி வைத்தான். அதாவது நபிமார்களுடைய வஹி என்பது, கனவுகள் என்பது அது வஹியாக இருக்கும். ஆகவே அவர்களுக்கு இப்படி ஒரு கனவு வந்தது. ஆகவே அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஆக அல்லாஹ் இந்த கட்டளை இடுகிறான், அதாவது என்னுடைய மகனை அறுப்பதற்காக கட்டளை இடுகிறான் என்று அவர்கள் புரிந்து கொண்டு தன்னுடைய மகனை அறுப்பதற்காக, குர்பானி செய்வதற்காக முன் வந்தார்கள். அப்படி முன் வந்தும் அல்லாஹ் நிப்பாட்டி விட்டான். நீ உன்னுடைய அந்த விஷயத்தை, அந்த கொடுக்கப்பட்ட வகையை நிறைவேற்றி விட்டீர்கள் என்று அல்லாஹ் நிப்பாட்டி விட்டான். ஆக அனைத்து சோதனைகளையும் அவர்கள் வெற்றி கொண்டார்கள். ஆகவே தான் அவர்களுக்கு கிடைத்த பரிசு என்ன? ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர். ஆகவே தான் அவர்களுடைய சந்ததிகளில் தான் பல நபிமார்கள் வந்தார்கள். ஆகவே தான் அவர்களுக்கு இன்னொரு பெயர் அபுல் அம்பியா. எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அவர்களுக்கு ஆதமே சானி, இரண்டாவது ஆதம் என்று கூறப்படுகிறதோ, அதாவது உலகம் முழுவதும் நீரால் நிரப்பப்பட்ட அனைத்து விஷயங்களும் அழிக்கப்பட்டு விட்டது. பிறகு அவர்களுடைய சந்ததிகள் ஹாம், சாம், யாஃபீஸ், இந்த 3 மகனார் மூலமாக தான் இந்த உலகத்திலே அவர்களுடைய வாரிசுகள் பறந்து விருந்தன. இப்படி இரண்டாவது ஆதம் என்று கூறப்படுகிறது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு. அதே போல ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு கதீபுல் அம்பியா, நபிமார்களிலே சிறந்த ஒரு உரையாற்றக்கூடியவர் என்று பெயர் இருக்கிறது. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கலீமுல்லா, அல்லாஹ்விடத்து பேசிய ஒரு நபியாக அவர்களுக்கு பட்டம் இருக்கிறது. அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரூஹுல்லா, ஆகவே அல்லாஹ்வுடைய ரூஹ் ஊதப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு நபி. இப்படி என்று பல நபிமார்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் எதனால் வந்து அவர்களுக்கு சோதனை அல்லாஹ் கொடுத்துவிட்ட பிறகு அதில் அவர்கள் சபூர் செய்தார்கள். ஆகவே தான் அந்த ஒரு விஷயத்தை அவர்கள் பார்த்தார்கள். ஆக அன்பிற்கிறவர்களே,
இந்த உலகத்திலே பல விஷயங்கள் எங்களுக்கு நடந்து விட்ட பிறகும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் எதை விதித்தானோ அதை தவிர வேறு எதுவும் நடக்கவில்லை என்று ஈமான் வைக்க வேண்டும். ஆகவே தான் இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, ஹதீஸுல் குதுசி. ஹதீஸுல் குதுசி என்றால் என்ன? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, அதாவது அல்லாஹ் கூறியதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அது ஹதீஸுல் குதுசி என்று கூறப்படும். அதாவது குர்ஆனுடைய வசனமாக இருக்காது. அந்த மாதிரியான ஹதீஸ்கள் என்றால் ஹதீஸுல் குதுசி என்று கூறப்படும். அந்த ஒரு ஹதீஸான் என்ன என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் கூறுகிறார்கள், அன ஐந்த தன்ன அப்தி பி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, நபிகள் அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? அல்லாஹ் கூறியதாக. ஆக அல்லாஹ் என்ன கூறுகிறான்? அன ஐந்த தன்ன அப்தி பி. என்னுடைய அடியான் என்னை பற்றியான எப்படி எண்ணம் வைக்கிறாரோ அதனை போல் நான் நடந்து கொள்வேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். எப்படி நடந்து கொள்வான்? ஆக அல்லாஹ்வின் மீது ஒரு நல்ல எண்ணம், அதாவது இந்த நாளிலே எனக்கு அல்லாஹ் ஒரு வியாபாரத்துல லாபம் தருவான் என்று ஒரு எண்ணம் வைத்து அவருடைய காலை பொழுது அவர் ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாக அதே போல ஒரு எண்ணத்திற்கேற்ப அல்லாஹ் பர்க்கத்தை கொடுப்பான். எனக்கு எதுவுமே நடக்காதோ செய்ய முடியாதோ என்று அவர் நினைக்க அதே போல அல்லாஹ் நடக்க செய்வான். எனக்கு உடல்நிலை சரியாக இருக்கவில்லையே, கூடி சீக்கிரம் காய்ச்சல் வந்து விடுமோ என்று நினைத்தால் அதே போல வந்துவிடும். இல்லை, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், சிறந்த ஒரு விஷயமாக எனக்கு தெரிகிறது என்று அவர் எப்படி நினைக்கிறாரோ அவருடைய நினைவுக்கேற்ப அவர்கள் என்ன நினைக்கிறாரோ அதற்கேற்ப தான் அல்லாஹ் அவருடைய எண்ணத்திற்கேற்ப அல்லாஹ் நடக்கிறான் என்று இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இந்த ஹதீஸும் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ். ஆக இந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சி இன்னும் வருகிறது. ஒரு அடியான் என்னை மறைமுகமாக நினைத்தால் நானும் அப்படிதான் நினைப்பேன். அதே போல ஒரு கூட்டத்தில் அவன் என்னை நினைவு கூறுகிறான் என்று சொன்னால் நானும் அவர்களை விட சிறந்த ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய மலக்குமார்களுடைய கூட்டத்தை நான் நினைவு கூறுவேன் என்று அல்லாஹ் கூறியிருக்கு. இந்த ஹதீஸ் என்பது நம்மளுக்கு சஹீஹ் முஸ்லிமிட பார்க்க முடியும். அது அன்பிற்கினர்களே, நல்லோர்கள் இந்த உலகத்திலே அனைத்து விஷயங்களும் சமாளித்து விட்டு வறுமையை பார்க்கக்கூடிய அந்த தருணத்திலே என்ன நடக்கும் என்று சொன்னால், பாருங்கள், ஒரு சில நபர்கள் சோதனைகள் தாங்க முடியாமல் அல்லாஹ் எனக்கு ஏன் இப்படி செய்கிறான், ஒரு கட்டத்தில் அவர்கள் பொறுமை அழிந்து விடுகிறார்கள். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஏன் என்று சொன்னால், நபிமார்களுக்கு வராத சோதனைகளுக்கு வந்துவிட்டது. தாவா செய்யும் போது நம் அனைவருக்கும் தெரியும், கல்லால் அடித்து ரத்தமாக ஆக்கிவிட்டார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு தாயிஃபில். அதே போல எத்தனை நபிமார்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, சஹாபாக்களுக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, எவ்வளவு உயிர் சேதங்கள், பொருளாதார சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சில விஷயமாக, சிறு விஷயத்திலே இப்போது தற்கொலை செய்த அளவிற்கு மனம் பலவீனமாக இருக்கிறது. அன்பிற்கினர்களே, பாருங்கள், நல்லோர்கள் நாளை மறுமை நாளிலே என்ன கூறுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான் சூரத்துல் ஹாக்காவிலே. அவர்களுக்கு, அதாவது நல்லோர்களுக்கு என்ன எப்படி கையேடு கொடுக்கப்படும் என்று சொன்னால், நல்லோர்களுக்கு வலது கையில ஏடு கொடுக்கப்படும். அவர்களுடைய அமல் நாமா, அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களை ஏடாக எல்லாம் வலது கையில கொடுப்பான் நல்லோர்களுக்கு. தீய மக்களுக்கு இடது கையில எல்லாம் கொடுப்பான். அதை பார்த்து விட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள், இவர் சொர்க்கவாசி, இவர் நரகவாசி என்பதாக. ஆக நல்லோர்களுக்கு பாருங்கள், அல்லாஹ் வலது கையில அவர்கள் ஏற்றுக் கொடுக்கப்பட்ட பிறகு மறுமை நாளிலே நல்லோர்களுக்கு, அதாவது யாருக்கு கையேடுகள் வலது கையில கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர் சந்தோஷமாக கூறுவார்கள், படித்து பாருங்கள் என்னுடைய ஏடுகளை, என்னுடைய விஷயங்களை, நான் செய்த செயல்களை என்று அவர்கள் படித்து பாருங்கள் என்று ஒரு சந்தோஷத்துடன் கூறுவார்கள். பிறகு கூறுவார், இன்னி ஸனன்து அன்னி முலாகின் ஹிசாபியா, நிச்சயமாக நான் இந்த மறுமையின் மீது, இந்த மறுமை நாள் மீது நான் நம்பிக்கை வைத்தேன். ஆகவே என்னுடைய இறைவன் இதனை எனக்கு கொடுத்து விட்டான், உண்மைப்படுத்தினான். ஆகவே படித்து பாருங்கள் என்னுடைய ஏடுகளை, பல பாவங்கள் தவிர்த்து விட்டு இந்த உலகத்திலே, அதாவது மறுமையில் எல்லாம் கேள்வி கேட்பான், இந்த செயல்களுக்கு கேள்வி இருக்கிறது என்று அவருடைய ஈமான் உறுதியாக இருந்தது. ஆகவே தான் அந்த தருணம் அல்லாஹ் மறுமையில் ஏற்படுத்துவான். அதே போல அவரும் தன்னுடைய மக்களுக்கு, அத்தனை மக்களுக்கு முன்பு படித்து பாருங்கள் என்னுடைய செயல்களை என்று சந்தோஷமாக கூறுவார்கள். ஆக அன்பிற்குள்ள பாருங்க, எந்த அளவுக்கு சந்தோஷம் மிகுந்த ஒரு தருணமாக இருக்கிறது அந்த சொர்க்கவாசிகளுக்கு. இன்னி ஸனன்து அன்னி முலாகின் ஹிசாபியா, எனக்கு தெரியும் கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய இந்த நாளின் மீது நான் நம்பிக்கை வைத்தேன், இதன் மீது உறுதியான எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆகவே தான் இதனை நான் அடைந்து விட்டேன், இந்த ஒரு நல்ல விஷயத்தை நான் அடைந்து விட்டேன் என்று சந்தோஷமாக கூறுவார். அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில வாழ்வார்கள். உயர்வான சொர்க்கத்திலே வாழ்வார்கள். அந்த சொர்க்கத்திலே அவர்களுக்கு அருகாமையில அந்த கனிகள், பழங்கள் அருகாமையில இருக்கும். அவர்கள் பல மரங்கள் அங்கு செடிகள் கொடிகள் இருக்கும். திராட்சையிலிருந்து மாம்பழம் இது போல அனைத்துமே இருக்கும். முழுக்க முழுக்க தங்கத்தாலான மரங்கள் தான். ஆனால் சாப்பிடக்கூடிய அந்த பழங்கள் சுவைக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஆகவே அவர் ஏதேனும் ஒரு பழத்தை நாடினால் போதுமானது. அந்த சிறுவர்கள் அல்லாஹ் ஒவ்வொரு சொர்க்கவாசிக்கும் 10,000 சிறுவர்களை படைத்து வைத்திருப்பான்.
ஒரு சிலருடைய கைகளில் வெளியிலான தட்டு இருக்கும், ஒரு சில கைகளில் தங்கத்தாலான தட்டு இருக்கும். நாம் ஏதேனும் பயத்தை பார்த்து நாடினாலே போதுமானது, இந்த பழம் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் மனதில் வந்தாலே போதுமானது. அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த பழத்தை பறித்து கொண்டு அந்த தங்கத்தட்டிலே வெளி தட்டுகளே கொடுப்பார்கள். இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் என்று சொன்னால், ஏதேனும் பழத்தை பார்த்து நாம் சாப்பிட வேண்டும் என்று நினைத்தாலே போதுமானது, அந்த கிளியே அந்த சொர்க்கவாசிக்கு அருகாமையில் வந்துவிடும், அதை அவர்கள் பறித்து சாப்பிடுவார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கும் என்பதாக அந்த சொர்க்கவாசிகளை எல்லாம் புகழ்ந்து கூறுகிறார். அது அன்பிற்கிறவர்களே, மறுமையின் மீது நம்பிக்கை வைத்து தன்னுடைய ஏடுகள் கொடுக்கப்படும் அந்த நாளை நாம் பயந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தால், சோதனைகளை கடந்து அல்லாஹ் விதித்த தவிர எதுவுமே எனக்கு கிடையாது என்ற ஒரு ஈமானோடு நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி சந்தோஷப்படுத்துவான். பாருங்கள், சோதனை என்பது வாழ்க்கை முழுவதுமாகவே அல்லாஹ் ஒரு மூமினுக்கு அப்படியே வைத்து விட மாட்டான். சோதனையும் துக்கங்களையும் மாறி மாறி வரும். ஆக சோதனைகள் அல்லாஹ் கொடுக்கும் போது சபறு செய்ய வேண்டும், அல்லாஹ் சந்தோஷங்களை கொடுக்கும் அவனுக்கு சுக்ரு செய்ய வேண்டும். எந்த நிலையிலும் அல்லாஹ்வை மறந்துவிடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விட்டு துவா செய்கிறேன், அல்லாஹ் நம் அனைவருக்கும் கூறக்கூடிய விஷயங்கள் மீது அமல் செய்வதற்கு தௌஃபீக் தருவானாக, ஹிதாயத் தருவானாக. ஆமீன். வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன அஜ்மஈன் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.